அன்பர்களே, ஒரு இஸ்ரேலிய செய்தி ஒன்றும் வந்திருக்கின்றது, காசா செய்தி ஒன்றும் வந்திருக்கின்றது. அதாவது இந்த காசா விடயத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கின்ற முடிவை இஸ்ரேலிய மக்களில் 2/3 பங்கு மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களாம். அந்த கணக்கை இஸ்ரேலிய சேனல் 12 தான் அறிவித்திருக்கிறது, சேனல் 12. இதேவேளை இன்று சனிக்கிழமை முழுவதும் வெஸ்ட் பேங்க், இந்த மேற்கு கரை முழுவதும் மிகப்பெரிய ஒரு வெறியாட்டம் ஆடி இருக்கின்றது. இந்த வெறி பிடித்த இஸ்ரேலிய படைகள் பலஸ்தீன மக்கள், ஏழைப்பாளை மக்கள் தானே, அந்த மக்களை மிரட்டி அவங்களோட வீடெல்லாம் எரிச்சு, சொத்தெல்லாம், இது போர்டர்ல சொத்தெல்லாம் எரிச்சு அங்கிட்டு கலைக்கப்பாங்க. அது அந்த வெஸ்ட் பேங்க இவனுகள் ஆட்டையை பொறுத்தான் அந்த முழு ஆலோசனை, அது முழு ஐடியா. அதுக்கு ஒரு பக்கம் யுத்தம் என்றாலும் கீழே இந்த ஆயுதங்கள் இருக்கின்ற நம்ம ஊர்ல சொல்ல போனா இந்த போர்டர்கள், வடகிழக்கு போர்டர்கள் இருக்கின்ற சிங்கள மக்களுக்கெல்லாம் மஹிந்தர் துப்பாக்கி கொண்டிருந்தாங்க, கன், ஷார்ட் கன். அது டபுள் கன் கொண்டது, டபுள் சைலன்சர் கொண்ட கன் கொண்டதான் மிச்சிருந்தாங்க. ஊர்காவல் படை வர, பொதுமக்களுக்கும் வர, இப்படியாது. இந்த மாதிரி இந்த இஸ்ரேல்ல இந்த வெஸ்ட் பேங்க், இந்த மேற்கு கரை முழுவதும் மக்களின் கையில், இஸ்ரேல் மக்கள் கையில் ஆயுதம் இருக்கின்றபடியால் மிரட்டுகின்றார்கள், அடிக்கின்றார்கள், உதைக்கின்றார்கள், மிகப்பெரிய சித்திரவதைக்கு ஆளாகி வருகின்றார்கள். இஸ்ரேலிய படை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குடியேறிகளாலும் பலஸ்தீன மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு டோர்ச்சராக இருந்து வருகின்றது. இஸ்ரேலிய படைகள், அதாவது இஸ்ரேலிய ராணுவம் மேற்கு கரையின் பல நகரங்களை தாக்கி இருக்கின்றது. குடியேறிகள் பலஸ்தீனியர்களின் சொத்துக்களை அழித்தும் எரித்தும் இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய படைகள் இன்று சனிக்கிழமை அதிகாலையில் பல மேற்கு கரை நகரங்களை தாக்கின. அதே நேரத்தில் சட்டவிரோத இஸ்ரேலிய யூத குடியேறிகள் தாக்குதல்களையும் நில கையகப்படுத்தல்களையும் தீவிரப்படுத்தினர். விரட்டி போட்டு இந்த ஆகில உட்கார்றது நல்லா இருக்கா, இந்த வலிமையோடு ஊட்டெல்லாம் பத்த வச்சு அவட திட்டக்கான போல இவங்க இருக்கிறது. திருப்பி அவங்க வேற வீடு தட்டி கொள்வது. இதற்கு சரியான வழி என்னன்னா, புலிகள வேலை அந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா இந்த கிளைமர் வச்சிடணும், போய் உட்கார்றாக்களுக்கு வெடிச்சிட்டு வேற என்ன செய்ய கிடக்குது. இது ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் வன்முறையில் புதிய அதிகரிப்பை குறிக்கிறது. சனிக்கிழமை விடியற் காலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பல நகரங்கள் மற்றும் நகரங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையில் விரிவான சோதனைகளை மேற்கொண்டது. நப்லஸில் உள்ள பழைய அஸ்கர் அகதிகள் முகாமில் நடத்தப்பட்ட சோதனையின் போது உள்ளூர் வட்டாரங்கள் வீரர்கள் வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிப்பொருட்களால் குறிவைக்கப்பட்டதாக தெரிவித்தனர். துருப்புக்கள் நப்லஸின் கிழக்கே உள்ள பழைய அஸ்கர் முகாமுக்குள் நுழைந்து ஸ்டன் கையெறி குண்டுகளை வீசினர். மேலும் ஜெனினுக்கு மேற்கே உள்ள யாபாத் மற்றும் ரமெல்லாவின் கிழக்கே உள்ள புர்கா நகரங்களிலும் சோதனை நடத்தினர். அங்கு அவர்கள் குடியிருப்பு பகுதிகளில் துப்பாக்கி சூடுகள் நடத்தினர். கண்ட மாதிரி சுட்டுக் கொள்றது, நினைச்சா கண்டன யாரு கேட்கிற, இழுத்துட்டு போக வேண்டியதான், படுறவன் படாப்பாண்டு. துல்கார்மின் கிழக்கே உள்ள நூர் ஜாம்ஸ் முகாமில் வீரர்கள் ஜபல் அல் நஸ்ர் மீது வெடிகுண்டுகளை வீசினர். அதே நேரத்தில் மற்ற படைகள் வடக்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள யாஃபாத் மற்றும் துவாசின் தெற்கே உள்ள அல் ஃபர் முகாமில் உள்ள குடிமக்களின் வீடுகளை தாக்கின. காசாவில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான அழிப்பு போருக்கு இணையாக இஸ்ரேலிய படைகளும் குடியேறிகளும் மேற்கு கரை முழுவதும் தங்கள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி உள்ளனர். குறைந்தது 1060 பாலஸ்தீனியர்கள் கொண்டனர், சுமார் 10,000 பேர் காயமடைந்தனர். மேலும் 1500 குழந்தைகள் உட்பட 20,000க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. மேற்கு கரையில் உள்ள கிறிஸ்தவ நகரமான தைபேவை இஸ்ரேலிய குடியேறிகள் எரித்து வருகின்றனர். இந்த கிராமம் அதன் தனித்துவமான முழு கிறிஸ்தவ மக்கள் தொகைக்கு பெயர் பெற்றது. அப்ப கிறிஸ்தவ மக்களையும் விட்டு வைக்கிறான்ல பாருங்க. இந்த இவங்களுக்கு யூதர்களுக்கு கொடி பிடிப்பீங்கல்ல பெரிய, இந்த பாருங்க கிறிஸ்தவ மக்களையும் அழிக்கிறான். இது அங்கிருந்து வந்து செய்யுதான். இது நம்ம கையில மடியால போட ஒன்றும் இல்ல. அப்போ பலஸ்தீன சமூகங்களை வேரோடு பிடுங்குவதை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான வன்முறை படுகொலைகளில் கார்கள், நிலங்கள் மற்றும் வீடு அனைத்தும் தாக்கப்பட்டன, எரிக்கப்பட்டன, அழிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத இஸ்ரேலிய யூத குடியேறிகள் வெள்ளிக்கிழமை நேற்று வடக்கு மேற்கு கரையில் உள்ள 3 பலஸ்தீன நகரங்கள் மீது புதிய தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு காசா மீதான இனப்படுகொலை போர் தொடங்கியிலிருந்து தொடர்ந்து வன்முறைகள் அலை அலையாக தொடங்கியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நப்லஸில் தெற்கே உள்ள ஹவ்வாராவில் ராஸ் ஜெயித் பகுதியில் உள்ள அப்துல் ஹக்கீம் அமர் தீக்கின் வீட்டை குடியேறிகள் தாக்கினர். பலஸ்தீனத்தின் அதிகாரப்பூர்வ குடியிருப்பாளர்கள் தாக்குதல் நடத்தியவர்களை எதிர்கொண்டார்கள்.
அருகிலுள்ள பெய்டாவில் அல் தஹ்ரா பகுதியில் குடியேறிகள் பலஸ்தீனிய வீடுகளை கற்களால் வீசி தாக்கினர், வாகனங்களை சேதப்படுத்தினர், பின்னர் குடியிருப்பாளர்களால் விரட்டப்பட்டனர். துல்கார்மின் கிழக்கே உள்ள பெய்ட் பிளட்டில் குடியேறிகள் நகரத்தின் புறநகர் பகுதியில் நுழைந்த பின்னர் ஒரு கார் மற்றும் ஒரு டிராக்டருக்கு தீ வைத்தனர். குடியேறிகளை பாதுகாக்க இஸ்ரேலிய வீரர்கள் தலையிட்டனர். அதாவது இது சிங்கள பகுதி, நம்ம இங்கேயும் நடந்துச்சு. அதாவது படைகள் அழித்திட்டு போவாங்க, பின்னால ஊர்காவலிகள் எல்லாம் சேர்ந்துட்டு அட்டகாசம் பண்ண போவாங்க. இது நம்ம இங்கிட்ட எல்லாம் கண்ட விடயம் தான். அது நான் பலமுறை சுட்டு காட்டுவதற்கான காரணம், நம் கண்முன்னே வடகிழக்கில் நடந்தேறிய விடயங்கள் நம் கண்காணா தேசத்தில் கண்காணா மக்கள் முன்பாக நடக்கும் விடயத்தை நாங்கள் அதை சொல்றோம். இஸ்ரேலிய குடியேறி பயங்கரவாதிகள் பெய்ட் லீட் கிராமத்தில் ஒரு படுகொலையை தொடங்கினர். பலஸ்தீனிய வீடுகள் மற்றும் கார்களை எரித்தனர். சில குடும்பங்கள் இன்னும் தங்கள் வீடுகளுக்குள் சிக்கி தவிக்கின்றனர். தீ பிளம்புகள் நெருங்கி வருவதால் உதவிக்காக மந்தாடுகின்றனர். வீட்டை வச்சு தீ வச்சுட்டா மக்கள் கையை கால நீட்டி ஹெல்ப்புக்கு தேடுறாங்க. அங்க எவன் போறான்? ஒரு இதயமே இல்லாத ஒரு என்ன எப்படி சொல்லி இவனுக்கு எங்கேயும் அங்க இஸ்ரேல் இருந்தாலே இதயமே சாதாரண மக்களுக்கு கிடைக்காதா? கிடைக்கல. இதற்கிடையில் புதிய குடியேற்ற சாலையை அமைப்பதற்காக இஸ்ரேலிய அதிகாரிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலமின் வடகிழக்கில் உள்ள அனாட்டா நகரில் சுமார் 6 டூனம் நிலத்தை கைப்பற்றினர். டூனம் நம்ம ஊர்ல பேச்சஸ் கணக்கு வரும்னு நினைக்கிறேன். பலஸ்தீன சுவர் மற்றும் குடியேற்ற எதிர்ப்பு ஆணையத்தின்படி T65/75 என நியமிக்கப்பட்ட இராணுவ உத்தரவு, அதாவது ஒரு ராணுவ ஓர்டர் உண்டு அங்க இருக்குதா அந்த இலக்கத்தில் உத்தரவு நீப்ரான் குடியேற்றத்தை சாலை ரோடுடன் 430 உடன் இணைக்க 5 டூனர்கள் மற்றும் 866 சதுர மீட்டர் நிலத்தை பரிந்துரை செய்ய அங்கீகாரம் அளித்திருக்கு. அதாவது அவன் கெஸ்ட் நோட்டிபிகேஷன் மாசி அவங்களோட ஒரு ஓர்டரை தான் அவன் செய்யறான். அதுக்கேற்ற மாதிரி இவங்க வெளியேறி போக வேண்டியதுதான். யார் கேட்கறது? இது குடியேறிகளுக்கான உள்கட்டமைப்பை விரிவுபடுத்த, அதாவது இவங்களுக்கு ஒரு ரோட்டு போடுவதற்காக இந்த இருக்கிற பலஸ்தீன மக்களின் வீடையெல்லாம் உடைச்சி பத்த வச்சுட்டு இந்த T65 2025 என்ற ஓர்டருக்காக அதை கரி அவுட் பண்றாங்க. அளவு யார் கேட்கறது? கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கு கரை முழுவதும் குடியேறிகள் பலஸ்தீனியர்கள் மற்றும் அவருடைய சொத்துக்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட 7154 தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள். 33 பலஸ்தீனியர்களை கொண்டிருக்கின்றார். 37 பெடாவின் சமூகங்களை இடம்பெயர்ந்துள்ளனர். 114 சட்டவிரோத புறக்காவல் நிலையங்களை நிறுவியுள்ளார்கள். அதாவது அத்துமீறி வடகிழக்கில் தனியார் மக்களின் வீடுகளில் ராணுவ முகாம் அமைப்பது போன்று, லேசாக சொல்ல போனால் அபகரிக்கிறது. அவங்களை வீட்டை விட்டு விரட்டி போட்டு அதுல ராணுவ முகாம் நிறைய இருக்குதான் இன்னும் வடக்குல. அதே போல்தான் பலஸ்தீன மேற்கு கரை முழுவதும் 114 சட்டவிரோத காவல் நிலையங்களை நிறுவி இருக்காங்க. அது அந்த மக்களுக்கான ஒரு பாதுகாப்பா. இதேவேளை இஸ்ரேலிய ராணுவ காசா நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்கா எடுக்கும் முடிவுகளை 2 பங்கு இஸ்ரேலியர்கள் நம்புகிறார்கள் என்று ஒரு கருத்து கணிப்பு இன்று வெளியாகிருக்கின்றது. காசா நடவடிக்கைகளில் அமெரிக்கா தற்போது நடவடிக்கை எடுக்கிறது என்று இஸ்ரேலியர்களில் 2 பங்கு பேர் கருதுவதாக ஒரு புதிய கருத்து கணிப்பு இன்று வெளியாகிருக்கின்றது. இஸ்ரேலிலிருந்து இஸ்ரேலிய சேனல் 12 நடத்திய புதிய கணக்கெடுப்பை வெள்ளிக்கிழமை மாலை வெளியிட்டிருக்கின்றது. சனிக்கிழமை இன்று முழுவதும் ஊடக பரப்பில் அது வெளியாகிருக்கின்றது. இஸ்ரேலிய கொள்கை மற்றும் காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்கா முக்கிய முடிவெடுப்பர் என்று பதிலளித்தவர்களில் 67% பேர் கருதுகின்றனர். இஸ்ரேல் தான் சரியான முடிவை எடுப்பவர் என்று வெறும் 24 பேர் மட்டுமே கூறியதாகவும் 9% பேர் உறுதியாக தெரியவில்லை என்றும் அந்த கருத்து கணிப்புக்கு விடையளித்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் அமெரிக்காவின் வாடிக்கையாளர் நாடாக மாறிவிட்டதா என்று அது கேட்டபோது பதிலளித்தவர்கள் கிட்டத்தட்ட 10 பேரில் 7 பேர், கிட்டத்தட்ட 69% மக்கள் இதற்கு ஓகே தெரிவித்திருக்கின்றார்கள். 23 பேர் வலுவாக உடன்படுகிறார்கள் என்று அந்த ஆய்வறிக்கையில் கூறப்படுகின்றது. அமெரிக்க இஸ்ரேல் அதிகார இயக்கத்துக்கு அப்பால் மிட்காம் நிறுவனத்துடன் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு முக்கிய அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகளில் ஆழமாக பிளவுபட்ட இஸ்ரேலிய பொதுமக்களின் பலத்தையும் வரைந்துள்ளது. ராணுவ சேவையை செய்யாத இஸ்ரேலியர்களின் வாக்குரிமையை ரத்து செய்வதை ஆதரிப்பதாக இஸ்ரேலியர்களின் மிக குறைந்த பெரும்பான்மையினர் 51% தெரிவித்து, அதாவது இந்த கட்டாய ராணுவ சேவை ஒன்று கொண்டு வரான் இல்லையா பெஞ்சமின் மாம்ஸ், அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் தெரிவித்திருக்கின்றது வெளிவருகின்றது. 32% பேர் இந்த யோசனையை வலுவாக ஆதரிப்பதாக அந்த கணக்கெடுப்பில் கூறியிருக்கின்றார்கள். 42 பேர் வீதம் அதை எதிர்த்திருக்கின்றனர். எதிர்கட்சி வாக்காளர்கள் இந்த திட்டத்துக்கு பெரும் ஆதரவை காட்டினர். அதே வேளை
கூட்டணி ஆதரவாளர்கள் சமமாக பிரிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பாதி பேர் அதை எதிர்க்கின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிர ஆர்த்தடாக்ஸ் யூதர்களுக்கான ராணுவ வரைவு விலக்குகள் தொடர்பாக அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் கணக்கெடுப்பின் கண்டுபிடிப்புகள் வந்தன. வியாழக்கிழமை நேற்று முன்தினம் சுமார் 2 லட்சம் ஹெரேடி இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட அல்குட்ஸ் ஜெருசலம் நுழைவாயிலை முற்றுகையிட்டுள்ளனர். இது மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக உலக தரப்பில் பார்க்கப்படுகின்றது. இதை அமைப்பாளர்கள் கட்டாயப்படுத்தலுக்கு எதிரான மில்லியன் மக்கள் போராட்டமாக அழைத்திருக்கின்றார்கள். ஆக 2 லட்சம் மக்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலின் இந்த காட்டுமிராண்டித்தனத்துக்கு இஸ்ரேலிய மக்களே எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பதும் இது ஒரு ஹைலைட்டடாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆம்ரேக்களே மீண்டும் ஒரு சர்வதேச செய்தியில் நாளை 1 மணிக்கு சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.